ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. நான் அந்த 370 ரூபா பிரியாணியை வச்சு ஒருத்தர் காமெடி பண்ணுறேன்ற பேரில் கேவலமாக பேசி வச்சிருக்கேன், அதை பற்றி பேசுங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த தெனாவட்டா மைக்கை வச்சு பேசிக்கிருக்கேன்ல இவன் பேர் ஹிமான்சுன்னு சொல்கிறாங்க, ஐடியில் வேலை பார்க்குறேன். இவனோட கேவலமான மனநிலையில் பிரணித் மோர் அப்படின்ற ஒரு கேவலமான காமெடி ஷோவில் இவன் பேசி வச்சதே இன்னைக்கு இந்தியா முழுக்க வைரல். முதல்ல இந்த தற்குறிப்பை என்ன பேசி வச்சிருக்கேன் அப்படின்றத பாருங்க, அதுக்கப்புறம் புலக்கடிச்சு விளக்கேற்றுவோம். वो भाई होगी 360-370 रुपए की, फिर वो कहती घर छोड़ाओ, महा यार 370 रुपए लगे, मैं वसूलता करूँगा அவன் சொல்றது புரியலனாலும் அந்த தமிழ்ல வந்த சப்டைட்டில பார்த்துருப்பியே, இருந்தாலும் தெளிவா இருக்கானே. இவன் வந்து ஒரு பொண்ணு கூட சாப்பிட போனானா, அந்த பொண்ணுக்கு 370 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்னை வீட்டில் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. 370 ரூபாய்க்கு நான் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள என்னை வீட்டில் விட சொல்லுது. என்ன நியாயம்? நான் எப்படி சும்மா விடுவேன்? அந்த 370 ருபீஸை நான் வசூல் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்க புரியுதா உங்களுக்கு? நான் 370 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவு பண்ணிட்டேன், அதாவது 370 ரூபா அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டேன்ற மாதிரி கணக்கு. அதை அவன் எப்படி வசூல் பண்ணணும்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுது? அதாவது அந்த பொண்ணுக்கு இவன் 370 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டானா, அந்த பொண்ணு வந்து இவனுக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும். அவளை கேவலமா பேசிட்டு இருக்க கேனப்பையில அங்க உள்ள எவனும் கேட்காம சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, ஒரு மைண்ட் செட்ல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கும் புரியல. அங்க மேடையில உட்காந்துருக்கேன் பாருங்க, அந்த ஆர்ஜே பிரணித் அவனுக்கும் புரியல. அவன் பார்த்தா சொல்றேன் இது குர்கானோட பீக் கண்டென்ட் அப்படின்ற. அட பிச்சைக்காரப்பல நிலா ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த ஹரியானாவே அவனை செருப்பு கழட்டி அடிச்சுக்கு இருக்கு. இப்ப அந்த ஹிமான்சுன்றவன் டெவலப்பரா ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறேன், அந்த கம்பெனி இவனை ஃபயர் பண்ணி சோசியல் மீடியால வைரல் ஆகி 4 பக்கமும் செருப்பு கொண்டு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஷோவை நடத்தின அந்த பிரணித்ன்றவன் அப்படி சொல்லும் போதே நான் தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். நான் வந்து சிரிச்சு அதை என்கரேஜ் பண்ணி இருந்திருக்க கூடாது, தப்பு தேன் அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. கேவலம் கட்டவனை நம்பி ஒரு பொண்ணு சாப்பிட போயிருக்காங்க கூட, ஒரு 370 ரூபா பிரியாணி வாங்கி கொடுத்தானா, அதை வசூல் பண்ணணும். இவன் அம்மாவோ இவன் அக்கா தங்கச்சிக்கோ யாருக்கும் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டானா, இல்ல அதை எப்படி வசூலிப்பான்? இந்த பொண்ணுகிட்ட வசூலிக்க நினைக்கிற மாதிரி வசூலிப்பானோ யாருக்கு தெரியும்? பண்ணாலும் பண்ணுவான். இவனே இவ்வளவு கேவலமா சொல்றேன், சுத்தி உள்ளவங்க கதி தட்டி சிரிக்கிறாங்க, ஸ்டேஜ்ல உள்ளவனும் பாராட்டுறேன். முக்காவாசி பேர் இங்க பெண்களை ஒரு பொருளாத்தான் பாக்குறாங்க. அவங்களோட மதிப்பு, அவங்களோட தனி உரிமை, இது எல்லாமே இல்லாம போற மாதிரி பேசிக்கிட்டு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேரோனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பூ பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா